தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 14/5/2025 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி வட தமிழகத்தில் சில இடங்களில் மழை பதிவாச்சு. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் சில இடங்கள் நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி மழை பதிவாச்சு. ஈரோடு மாவட்டம் அந்த கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை பதிவானது. தென் மாவட்டங்களில் கூட நேற்று வந்து அறிவித்தபடியே சில இடங்களில் மழை பதிவாச்சு. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதியில் சில இடங்களில் மழை பதிவாச்சு. அது மட்டும் இல்லைங்க, நேற்று இரவு கரெக்டாக சொன்ன மாதிரி திருச்சிக்கு மேற்கே, அதாவது புதுக்கோட்டைக்கு மேற்கே ஒரு மலை மேகம் உருவான்னு சொன்னோம். கரெக்டாக சொன்ன மாதிரி உருவாகி மணப்பாறை, திண்டுக்கலுக்கு கிழக்கே மழை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு மிக அருகில் கூட மழை பெய்திருக்கிறது. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாச்சு. ஆனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாக போகுதுங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் வட தமிழகம், டெல்டா, தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் நேற்றைய மழை பொழிவை காட்டிலும் இன்றைக்கி வந்து அதை விட பரவலாக, மிக நீண்ட பரவலாக மழை வந்து பதிவாக போகிறது. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் முதல் ரொம்பவே கவனமாக இருங்க. நிச்சயமாக மாலை இரவு நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா மழையோட தீவிரம் மாலை இரவில் ஏகப்பட்ட இடங்களில், பல்வேறு மாவட்டங்களில், பல்வேறு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் வெளுத்து வாங்க போகுது. எனவே எல்லாருமே கவனமாக இருங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம், அதாவது வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிக அதிகமாகவே பதிவாகுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்கு வெப்பக்காற்று வேறு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அறிவித்தபடி நேற்று இந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாச்சு. உங்களுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று மதியம். ஆனால் இன்றைக்கே மதியானம் பார்த்திங்கன்னா நேற்றை விட அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாக போகுது. பெரும்பாலான மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடர்கிறது. ஸோ இதனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இடங்களில் கடலோர மாவட்டங்களில் கூட 35 டிகிரிக்கு மேலே பதிவாக போகுது. மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் 40 டிகிரிக்கு மேலே தொடப்போகுது. எல்லாமே ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திண்டிவனம் மற்றும் வடதமிழக உள்பகுதி, அதாவது குடியாத்தம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம், வடதமிழகம் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்று மதியம் அதிகமான ஒரு வெப்பநிலை வடமேற்கு வெப்பக்காற்றால் பதிவாகலாம். வடதமிழக மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஆத்தூர், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு மாவட்டம், அதே போல் திருப்பூர் மாவட்டம், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் மிக அதிகமான ஒரு வெயிலாக பதிவாக போகுது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், கோவில்பட்டி, நேற்று வந்து திருநெல்வேலியில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாச்சு. இன்றைக்கி வந்து அந்த கிழக்கு திசை காற்றால் காற்றோடைய குவிதல் வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, மதுரையில் குவிக்கப்படும் என்பதனால் மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று மதியம் 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து அடிக்க போகுது. இதனால் மதுரையில் இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்கும். அந்த வெயிலுக்கு இதமாக ஆலங்கட்டி மழையும் பதிவாக போகுது. மதுரையில் மிக கனமழையும் பதிவாக போகுது. எனவே தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வேறு வந்துக்கிட்டு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை சாதனை இன்றைக்கி ஏற்படுத்த போகுது. தென் மாவட்ட மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. ஸோ மழை வருவதற்கு முன்னாடி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் மழை வருவதற்கு முன்னாடி இந்த வெப்பநிலை, அதாவது இந்த வெயிலோடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாகவே பதிவாகும். ஏன்னா முதல்ல வெயில் அடிக்கும். வெயில் அடித்ததுக்கு பின்னாடி தான் மழை வருங்க. எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இன்று மதியம் நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இன்று மதியம் முதல் ரொம்பவே கவனமாக இருங்க. வெப்பநிலை வடமேற்கு வெப்பக்காற்றால் 40 டிகிரிக்கு மேலே பதிவாக போகுது. ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகும், எந்தெந்த இடங்களுக்கு ஆலங்கட்டி மழை பதிவாகும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போகுதுன்னா அதிகமான ஒரு மழை பொழிவிற்கு சாதகத்தை கொடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கிழக்கு காற்று, ஈரப்பதம் காற்று, இப்போ இந்த ஈரப்பதம் காற்று வந்து
தற்போது தெற்கு நோக்கி நுழைந்தாலும் அது நிச்சயமாக நம்ம தமிழகத்தில் உள்ள நுழைஞ்சு அதிகமான ஒரு மழைப்பொழிவு இன்று முதல் நம்ம தமிழகத்தில் கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கி வந்து எதிர்பாருங்க, சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், சித்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. மதியம் கூட சில இடங்களில் மழை தொடங்கலாம். வட மாவட்டங்களில் கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மதியம் மழை உருவாகும் பொழுது சில நேரங்களில் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டுக்கு எல்லாமே வட கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்யலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக திருத்தணி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. வேலூர், சித்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே வட தமிழக மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்களும் ரொம்ப கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஈரோடு அந்த கர்நாடகா எல்லையோரத்தில் கண்டிப்பாக மழை பெய்துவிடும். நிச்சயமாக இந்த ஈரோடு, சத்தியமங்கலம், நம்பியூர் அங்கே தான் முதல்ல மழை உருவாகும். அந்த மழை தான் அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி வரும். இன்றைக்கி வந்து நம்பியூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூருக்கு வடக்கே மழை வந்து தீவிரமாக காணப்படும். அந்த மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து காற்று வீசக்கூடிய அந்த பாலக்காடு, தாராபுரம் நோக்கி வந்தடையணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து காற்று பகுதி மேற்கு திசை காற்று வலுவாக வீசக்கூடிய அந்த இடங்களுக்கும் மழை பெய்யலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திருப்பூர், நம்பியூர், காரமடை, நீலகிரி மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்குது. ஈரோடு மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்குது. ஈரோடு மாவட்டம், அதே போல் திருப்பூர் மாவட்டம், பல்லடம், காங்கேயம், பெரிய நகமம், சூலூருக்கு எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீர்த்தனம் சாலை, கோயம்புத்தூர், மதுக்கரை, மேட்டுப்பாளையம் எல்லாமே, அன்னூர், மேட்டுப்பாளையம் எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்பு. நிச்சயமாக மழை வரும். மேட்டூர், சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு எல்லாமே மழை பெய்யும். அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அரூர், அதே போல் நாமக்கல், கரூர், அரவங்குறிச்சிக்கு எல்லாமே கனமழை பெய்யுங்க. அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ மேற்கு திசை காற்று என்ன தான் காலையில் அதிகமாக வீசினாலும் அது வந்து மதியம் மாலையில் வேகம் குறைஞ்சிரும். பெரும்பாலும் இரவில் வேகம் தடைபடும். இதனால் மாலை 4 மணிக்கு மேலே கரூர், நாமக்கல்லுக்கு எல்லாமே மழை வரலாம். மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், ஈரோடு, தாராபுரம், அரவங்குறிச்சி, அதே போல் திண்டுக்கல், மணப்பாறைக்கு எல்லாமே பரவலான இடிமலைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. பெரம்பலூர், துறையூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகிறது. கும்பகோணம், ஜெயங்கொண்டம், சீர்காழி, மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, வேதாரண்யம் இன்றைக்கி காலையில் கூட தெற்கு டெல்டாவில் மழை பதிவாச்சு. இன்று மதியம் முதல் கும்பகோணம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையலாம். பெரும்பாலும் மாலை இரவு மேற்கு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து அது அப்படியே வடமேற்கு வெப்பக்காற்று டெல்டா நோக்கி கொண்டு வரலாம். அதாவது இப்போ வட மாவட்டங்களில் ஒரு மழை உருவாச்சுன்னா, பெரம்பலூர், திருவண்ணாமலையெல்லாம் மழை உருவாச்சுன்னா, அந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணும்னா தெற்கு நோக்கி சூறாவளி காற்று திரும்பி அதாவது டெல்டா நோக்கி மழை கொண்டு வரலாம். டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்பக்காற்றால் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் டெல்டாவில் அதிகமான ஒரு மழை தான். நாளை மறுநாள் வரும் நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நம்ம எதிர்பார்க்கலாம். சிறப்பான மழை இருக்குது. டெல்டாவில் நிச்சயமாக மழை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகமான விவசாயம் செய்வதற்கு நிச்சயமாக இந்த மழை வந்து ஒரு பயன் உள்ளதாக இருக்கும். அதிகமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். ஸோ அதே போல் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தென் மாவட்டங்களில் சொல்லவே தேவையில்லைங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் நேற்றைய மழை பொழிவில் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இடங்களில் வெளுத்துவாங்க போகுது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருவனந்தபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகுங்க. மதியமே மழை வந்து உருவாகலாம். ஒரு மதியம் ஒரு 12 மணி ஒரு 2 மணிக்கெல்லாம் சீக்கிரமாக கூட மழை தொடங்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ராமேஸ்வரம், அதே போல் பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி எல்லாமே பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை, மேலூர், நத்தம், வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் மையமாக வைத்து மழை பெய்யலாங்க. நேற்று வந்து மதுரைக்கு மிக அருகே மழை பதிவாச்சு. நேற்று கூட மதுரையில் மழை பெஞ்சிருக்கலாம். ஒதுக்கி இருந்தாலும் இன்றைக்கி வந்து மதுரையை மையமாக வைத்து தான் மழை பதிவாக போகுது. இன்றைக்கி வந்து
40 டிகிரி அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து அதீதமான ஒரு மழை வந்து பெய்ய போகுதுங்க. மதுரை மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் பெரையூர், ராஜபாளையம், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, திருவைகுண்டம், கங்கை கொண்டான், நாங்குநேரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே மழை எதிர்பாருங்க. தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கு பரவலான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. தேனி, அதே போல் விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசி, பழைய குற்றாலம், திண்டுக்கல், மணப்பாறை, நத்தம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் முதல் மாலை இரவில் கனமழை தீவிரம் காணப்படும். வட மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டாவுக்கும் மழை, டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டம் நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பெய்யலாம். ஏன்னா கிழக்கு திசை காற்று வந்து பெரும்பாலும் அந்த மலை மேகத்தை உள்ளே தான் தள்ள பார்க்கும். இருந்தாலும் கடலோரம் கூட மழை வந்து முன்னேற்றம் அடைந்து மழை கொடுக்கலாம். சரிங்களா, மலை மேகம் கடலோரத்தில் மழை உருவாச்சுன்னா மழை கண்டிப்பாக பெய்திடும். இப்போ வந்து அந்த மலை மேகத்தை அந்த வந்து உள்ளே தான் தள்ள பார்க்கும் கிழக்கு திசை காற்று. இதனால் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வந்தடையலாம். சரிங்களா, கொஞ்சம் கவனம் பாருங்கள். கடலோரத்து கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில். ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து பரவலான மழை வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த அறிக்கையை தொடர்ந்து இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் செகண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழகத்தில் இன்று முதல் தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. குறிப்பாக வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்று முதல் படிப்படியாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தீவிரமாக காணப்படுங்க. எல்லா மாவட்ட மக்களும் மழை பெய்யும் போது கவனிக்க. அதாவது மழை பெய்யும் போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நமக்கு வந்து மழை வந்து மகிழ்ச்சி கொடுத்தாலும் மழை வந்து நம்ம வந்து வரவேற்கலாம். அதாவது ஒரு மகிழ்ச்சியாக மழை வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் அடுத்த பக்கம் என்ன ஆகுனா மழை வரும்பொழுது சூறாவளி காற்று மரங்களை வேரோடு சாய்க்கும் அளவிற்கு கண்டிப்பாக வீசுங்க. இன்று முதல் அந்த சூறாவளி காற்று அது மட்டும் இல்லாமல் இடி மின்னல்லாம் அதிகமாக காணப்படுங்க. மதியம் மழை உருவாகும் பொழுது ஒரு 4 மணிக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைக்கெல்லாம் மழை தீவிரமாக காணப்படும். பல்வேறு மாவட்டங்களில் மதியமே 2 மணிக்கெல்லாம், சேலம் மாவட்டத்தில் எல்லாமே 2 மணிக்கே மழை மேக உருவாகி மழை கொடுத்துரும். ஸோ அந்த 2 மணி, 3 மணி, 4 மணிக்குள்ளே மழை உருவாகும் போது என்ன ஆகுனா, அதிகமான மேகக்கூட்டங்கள் உருவாகி ஆலங்கட்டியும் மழையாக பெய்யலாம். அதாவது அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாகி அது வந்து மழை மேகமாக மாறி ஆலங்கட்டிய மழையாக அந்த வடமேற்கு வெப்பக்காற்று அதற்கு வந்து ஒரு சாதகம் ஏற்படுத்தி ஆலங்கட்டிய மழையாக கூட பதிவாகலாம். எனவே குறிப்பாக அந்த டெல்டா மாவட்ட மக்கள், குறிப்பாக அந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று முதல் படிப்படியாக நம்ம ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, சார் கரூர் பக்கம் மழை வர மாட்டேங்குது, திருப்பூர் பக்கம் காற்றடிக்குது, இனிமேல் மழை வராதா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கி வந்து காற்று பகுதிகளுக்கு கனமழை இருக்குங்க. அதாவது காற்று பகுதிகளில் மழை உருவாகுது. பெரும்பாலும் ஈரோடு, திருப்பூருக்கு வடக்கே தான் மழை உருவாகும். அந்த மழை தான் தீவிரமடைந்து அப்படியே காற்று பகுதியை நோக்கி வரப்போகுது. இருந்தாலும் அந்த காற்றுடைய வேகம் இனிமேல் குறைய வாய்ப்பு இல்லை. இனிமேல் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கும் காற்று பகுதிகளுக்கு. காற்று பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மிக சிறப்பான மழை வந்து இருக்கிறது. திருப்பூர், கரூர், அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி, அதே போல் கோயம்புத்தூருக்கு தெற்கே பாலக்காடு, கணவாய், பொள்ளாச்சிக்கெல்லாமே கனமழை பரவலாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. மேற்கு திசை காற்று எவ்வளவு தான் காலையில் அதிகமாக வீசினாலும் மதியம் என்ன ஆகுனா, இன்றைக்கி வந்து மதியம் அது வந்து திசை திரும்பிவிடும். அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசக்கூடிய காற்று வடமேற்கு வெப்ப காற்றால் அது வந்து அது அப்படியே பொள்ளாச்சிக்கு தெற்கு, அது அப்படியே பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல் நோக்கி அது அப்படியே வீச தொடங்கிடும். அதாவது திருச்சி, தஞ்சாவூர் நோக்கி நேர்கிழக்கே அதை வீசக்கூடிய அந்த பாலக்காடு கணவாய் காற்று இன்று வடமேற்கு வெப்ப காற்றால் திடீரென்று ஒரு மதியம் என்ன ஆகுனா, வடமேற்கு வெப்ப காற்று அந்த காற்றும் அப்படி சேர்த்து அதை அப்படி தெற்கு நோக்கி வீச தொடங்கும். இதனால் ஒட்டுமொத்த வடமேற்கு வெப்பக்காற்று நீங்கள் நம்ம தமிழகத்தை தான் சந்திக்க போகுது. இதனால் நம்ம தமிழகம் இன்று முதல் அதீதமான ஒரு மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாருங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கெல்லாம் வட தமிழகத்திற்கு சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் மழை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட தெற்கு ஆந்திராவில் ஒரு மழை வந்து அப்படியே உருவாக்கிட்டு இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆந்திரா கூட மழை அப்படிங்கிறது சில இடங்களில் பதிவாகிட்டு இருக்குது. அந்த மழை மேகமும் அப்படியே படிப்படியாக வடமேற்கு வெப்பக்காற்று தீவிரப்படுத்தி அதை அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி கொண்டு வரலாம். அந்த வடமேற்கு வெப்பக்காற்றானது ஆந்திரா, ஹைதராபாத்து, கடப்பா, திருப்பதிக்கு வடக்கே எங்கே மழை உருவானாலும் சரி அது அப்படி நிச்சயமாக அது தமிழகம் நோக்கி தான் அனுப்பப்படும். எனவே நம்ம தமிழக மக்கள் ரெடியாக இருங்க. ஆந்திராவிலிருந்து கூட மழை வரலாம். ஆந்திராவிலிருந்து மழை வந்தால் அது வந்து ஒரு தீவிரமான ஒரு மழை மேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று கனமான ஒரு மழை, மிக கனமழையாக கொடுக்கக்கூடிய ஒரு கனமான ஒரு மேகமாக தான் உருவாகும். எனவே தெற்கு ஆந்திராவிலிருந்து ஏதாவது மழை உருவாச்சுன்னா உடனே அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். அது இப்போதைக்கு உருவாகுது. அது வந்து ஒரு 2-4 மணிக்கு மேலே தான் ஆந்திராவிலேருந்து மழை வரும். நான் சொல்கிறேன்,
ஆனால் இன்றைக்கு வட மாவட்டம், டெல்டா, தென் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு பரவலாக மழை உறுதிங்க. டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேற்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். வட தமிழக உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த இடத்துலையும் குறைவான மழை பெய்யும், அந்த இடத்துல மட்டும் தான் அதிகமான மழை பெய்யும் சொல்ல முடியல. எல்லா இடங்களுக்கும் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு தான் தெரிகிறது. அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கு. மதிய அறிக்கையில் பாருங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். நன்றி.